கொஞ்சமாக பார்த்தவங்க ஒன்று, அதுக்கப்புறம் விவேக் இஷ்டம் கொஞ்சம் விபரீதம். மனசில் பதிச்சுட்டு தான் வந்து இருந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு கணேஷ் பாலா எடுத்து கொடுக்குறாரு. வாங்க, கரெக்ட் டைம் வந்து அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். எனக்கு முன்னால் பேசின ரைட்டர் மனுஷபுத்திரன் அவர்கள், கணேஷ் பாலா அவர்கள், இப்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறேன் நான் தமிழ்வாணன் அவர்கள், இன்னும் மற்ற பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மனுஷபுத்திரன் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், அவருக்கு எவ்வளோ வருஷமாக ஃபேன் அப்படிங்கிறது, அப்படி இவ்வளோ வருஷம் கழிச்சு தான் இப்போ தான் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவர் என்னென்ன டைப்பெல்லாம் படிக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இன்னும் சொல்ல போனோம்னா நான் கூட அந்த டைப் தான். இன்றைக்கும் வந்து குமுதத்தில் 6 வித்தியாசங்கள் எடுத்து முதல்ல பார்த்துக்கிட்டு இருப்பேன், வாரமலரில் 8 வித்தியாசங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். இதெல்லாம் என்னென்னா படிக்கிறதுல எதோ படிக்கிறோம், இருந்தாலும் அதையும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி படிப்பு குறைஞ்சிக்கிட்டு வந்துட்டுருக்கு. இருந்தாலும் அந்த படிக்கிறவங்கள வந்து இன்னும் கண்டினியூ பண்ண வைக்கிறது மரியாதைக்குரிய ராஜேஷ்குமார் அவர்களுடைய எழுத்துக்கள். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கூட அன்றைக்கெல்லாம் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ தான் படமாக எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு, பொன்னியின் செல்வன் மண்டலத்தினை ஸ்டார்ட் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால் சும்மா சுற்றிட்டு இருந்த நேரத்தில் வந்து பொன்னியின் செல்வன், அப்புறம் நம்ம காண்டேகர் அவர்கள் ஜெயகாந்தன் புஸ்தகம், இப்படி நிறையா இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் உருப்படியாக செஞ்ச காரியம் என்னடான்னா அதெல்லாம் படித்தது சும்மா சுற்றிட்டு இருந்த நேரத்தில். ஆனால் பட் நிச்சயமாக அப்போல்லாம் சினிமாவுக்கு இது உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி படிக்கலை. சும்மா இருந்த நேரத்தில் ஏதாவது டைம் பாஸுக்கு புஸ்தகங்கள் படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்ததில் அப்புறம் ரொம்ப இன்வால்வ் ஆகி படித்தேன். அது படித்ததில் தான் எனக்கு என்ன நல்ல பாடங்கள் அப்படின்னா, ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து காண்டேகர்லேருந்து நம்ம ஜெயகாந்தன் வரைக்கும் எவ்வளோ கரெக்டான ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அது ரொம்ப ரசித்தேன். அதே மாதிரி இப்போ பொன்னியின் செல்வன் எப்போ இருந்தோ வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அதை படிக்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறத வந்து படமாக கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன எனக்குள்ளேயே ஒரு ஐயப்பாடு இருந்தது. ஆனால் இப்போ பாகுபலியெல்லாம் பார்க்கும்போது அதுவும் மணிரத்னம் ஹேண்டில் பண்ணுறாருங்கும் போது டெஃபினட்டாக வந்து என்ன அந்த அவ்வளோ பெரிய அந்த பொன்னியின் செல்வனை 2.5 மணி நேரம் சினிமாவை ஆக்குறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு சமாச்சாரம். ஏன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே எடுத்துக்கிட்டால் அவ்வளோ அந்த கேரக்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அவங்களுக்கு தனியாக அவங்கவுங்க கேரக்டர்களுக்கு சீனுன்னு சொல்லி போனாலே அது வந்து ரொம்ப லென்த்து வரும். பட் மணிரத்னம் அவர்கள் சிறப்பான முறையில் எப்படியும் செய்வார்னு நினைக்கிறேன். ராஜேஷ்குமார் அவர்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரே ஒரு பொறாமை என்னென்னா, நான் வந்து கிரைம் நாவல் இவ்வளோ எழுதுறாரு அப்படின்னு சொல்லும்போது நான் 2 படமோ 3 படமோ தான் பண்ணேன். விடியும் வரை காத்திரு ஒன்று, அப்புறம் கைதின் டேரி. ஆனால் மற்றது எல்லாமே எனக்கு வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக அந்த மாதிரி லவ் ஸ்டோரி இப்படி தான் பண்ணிட்டுருந்தேன். பட் இவருடைய கிரைம் நாவலெல்லாம் படிக்கும்போது எப்படி இவ்வளவு இதில் வந்து இவ்வளோ ரிசர்ச் பண்ணி இப்படிலாம் அப்படி எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அவர் கூட வந்து இப்படி மீட்டிங்கெல்லாம் அங்கங்கே கலந்துக்கிட்டு தான் பேசிக்கணும் ஒழிய, இன்னும் தொழில் ரீதியாக நானும் அவரும் உட்காந்து எங்கள் சினிமாவில் சொல்லுவோமே ஸ்டோரி டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வாய்ப்புகளே வரல. ஆனால் அவர் சம்மந்தப்பட்டதில் எல்லாத்துலேயும் வந்து நான் நிறைய விஷயங்களில் வந்து கலந்துக்கிட்டேன். அவரோட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆவல் இருக்குது. அது அநேகமாக கூடிய சீக்கிரம் நிறைவேறுன்னு நினைக்கிறேன். என்னென்னா அது எவ்வளோ லேட்டானால் கூட இப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, இவ்வளோ வருஷம் கழிச்சு நான் எத்தனை நாளாக நினச்சிட்டு இருந்தது மனசில், இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்து இந்த மாதிரி பெட்டர் லேட் தென் நெவருங்கிறது சொல்கிற மாதிரி எவ்வளோ நாள் ஆனாலும் அவர் கூட உட்காந்து அந்த கிரைம் இதெல்லாம் எப்படி என்னன்னு சொல்லி அது டிஸ்கஷனில் வந்து தெரிஞ்சுக்கிறது, பரிமாறிக்கிறது. அவர் எங்கிட்ட சிலது கேட்கணும்னு நினைக்கலாம், நான் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கூட மீண்டும் வந்து இன்னும் அந்த நாவல்கள், கிரைம் நாவல்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து அத்துப்படியாக இருக்கார் அப்படிங்கிறது வந்து அவருடைய நாவல்கள் படிக்க தெரியுது. ஸோ அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்ததுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றவங்களும் வந்திருக்காங்க. ஸோ அவர் மேலும் மேலும் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
அப்புறம் எப்பவுமே சொல்கிறது, அவருக்கு ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக சினிமா அப்படின்னாலே அது ஒரு கசப்பான அனுபவங்களை வந்து அவர் சந்திச்சிட்டார். நான் அதுலேருந்து அவர் எப்படியா வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு 2-3 தடவைக்கு மேலே இல்லை ஒரு 5-6 தடவைக்கு மேலே வந்து ஒவ்வொரு தடவையும் போய் இந்த சினிமாவில் மட்டும் தப்பான ஆளுகிட்ட தான் சீக்கிரம் கனெக்ஷன் கிடைக்கும். நல்ல ஆளுகிட்ட சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் போய் சிக்க மாட்டாங்க. நிறைய பணம் இருக்கு, ஆனால் போய் தப்பான ஆளுகிட்டே சிப்பேன். அப்புறம் அவங்களுக்கு தான் ஈஸியாக சான்ஸும் கிடைக்கும். அவங்க எப்படி அவங்க கண்ணுக்கு மட்டும் இந்த காசு இருக்க ஆளுக்கு தெரிகிறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவர் வந்து ஒவ்வொரு தடவையும் உள்ள நுழையும் போதெல்லாம் ரொம்ப ஏன்னா புஸ்தகம் எழுதுகிறவங்க, நாவலிஸ்ட்டு, இவங்களுக்கு எல்லாமே வந்து அடுத்தது சினிமாவிலையும் சாதிக்கணும் அப்படிங்கிறது உண்மையிலேயே மனசுக்குள்ளே வந்து நிறையா அந்த ஃபீலிங் இருக்குது. ஏன்னா நான் ரைட்டர்ஸ் எல்லாருமே எங்கூட வந்து டிஸ்கஷன் எல்லாம் உட்காந்து அனுபவப்பட்டிருக்காங்க. நம்ம பாலாலேருந்து பட்டுக்கோட்டை பிரபாகர்லேருந்து எல்லாருமே எங்கூட வந்து டிஸ்கஷன் உட்காருவாங்க. பட் ஒவ்வொருத்தரும் வந்து இப்போது ஒரு விதத்தில் வந்து சினிமாக்குள்ளே அப்படி அப்படியே கால் வச்சுட்டாங்க. எல்லோரும் டைலாக் ரைட்டராகவும் ஸ்டோரி ரைட்டராகவும் இப்படி வந்து கால் பதிச்சிட்டாங்க. ஸோ அது மாதிரி ராஜேஷ்குமார் அவர்கள் கூட எனக்கு சினிமாக்குள்ளே ஒரு நல்ல இடத்த அவர் வந்து அவருக்கு ஏற்கனவே ஒரு மரியாதை இருக்குது, அந்த மரியாதை திரையிலும் பதிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதனால் அவருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும், அது என் மூலமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணி அவருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த ஒளிச்சி தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ வெஸ்ட்லேண்ட் முழிக்கிறேன் எங்கேன்னு சொல்லிட்டு கரெக்டு கவனிக்கல. நான் இவரையே நினச்சிக்கிட்டு டைமுக்கு போயிடணுன்ட்டு அதையே நினச்சிக்கிட்டு வந்தேன். ஸோ கேள்வி வந்து கொஞ்சம் சின்ன சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ராஜகுமாரி, ஊரில் ராஜகுமாரி படத்தப்போ மைசூரில் ஷூட்டிங் அங்கே போயிருந்தேன். நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ட்ரீம். அப்புறம் ட்ரீமில் பார்த்தா ஏதோ ஒரு கதை அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் கதை ஸ்டார்ட் ஆகி அப்படியே போய் 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 கரெக்டாக அதில் ஒரு ஃபினிஷிங் வந்து இதாச்சு. டக்குன்னு முழிச்சிட்டேன். எப்பவுமே ஏதாவது ட்ரீம்ஸ்னால் முழிச்சுன்னே டக்குன்னு போயிடும், காணாமல் போயிடும், அவ்வளோ சீக்கிரம் நிற்காத மைண்டில். இது தெளிவாக நின்றுது. நானே திருப்பி யோசித்து பார்க்குறேன், எப்படிடா இப்படி கதை வந்து இப்படி புதுசாக ட்ரீமில் வந்து இப்படியே நிற்குது அப்படின்னு சொல்லுவார். காலையில் மறந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி தூங்கிட்டேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு யோசிச்சா கரெக்டாக இருக்குது, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். எனக்கு ஒரே ஆச்சரியம், தூக்கத்தில் வந்து இப்படி ஒரு கதை நல்லாவும் இருந்தது. அப்புறம் அதுலேருந்து எனக்கு என்ன ஆச்சு, தினம் ஒரு ஸ்கிரிப்ட் இப்படி தூக்கத்தில் வந்து எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக படுக்கும்போது இன்றைக்கி ஏதாவது ஒரு நல்ல நாட்டு கிடைக்கணும், இன்றைக்கி ஏதாவது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கிடைக்கணும். அது ஒரு தடவை தான், என்றைக்கோ ஒரு நாள் அப்படி அதிர்ஷ்டவசமாக அப்படி கிடச்சிது. இல்லை இவர் எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அதனால் உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு அனுபவங்கள் நம்மளை எரியாமல், ஏன்னா அதையே நினச்சிட்டு இருக்கிறதுனால சில நேரங்கள் அப்படி வந்துடுச்சு என்னன்னு தெரியல, அந்த மாதிரி ஏதாவது ஃப்ளாஷாக தூக்கத்தில் ஏதாவது வந்தது உண்டா அப்படின்னு சொல்லி நினச்சேன். என்னுடைய கதைகள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இதுதான் கதைன்னு சொல்லி நான் வந்து முதலே எல்லாருக்கும் கேட்குதா? அதான் முதல்ல கதைகள் வந்து கேட்பாங்க. அதை விகடன் குமுதத்தில் வந்து சார் ஒரு கதை வேணும்னு சொல்லுவேன். என்ன கதைன்னு கேட்பேன் நான். ஒரு அமானுஷ்ய த்ரில்லர், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது மருத்துவ ரீதியாக ஒரு த்ரில்லர், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அப்போ டைட்டில் கொடுத்துட்டு உடனே நான் கதையை ஆரம்பிச்சிருவேன். ஆனால் கதை என்னன்னு தெரியாது, முழு கதையும் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் அத்தியாயம் மட்டும் ஆரம்பிப்பேன். ஃபஸ்ட் அத்தியாயம் என்ன ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அது த்ரில்லாக இருக்கணும். அடுத்த அத்தியாயத்தை நோக்கி அவன் கண்டிப்பாக அந்த வாசகர் வந்து அடுத்த வாரம் அந்த விகடனையோ குமுதத்தையோ வாங்கி படித்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் நான் யோசித்து முதல் அத்தியாயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வைப்பேன். ஒன்றும் கிடையாது, ஒரு கதை எழுதினேன், இரவு தாமரை அப்படின்னு ஒரு கதை. தாமரை வந்து இரவில் மலராது, ஆனால் இரவு தாமரை இன்னொரு டைட்டில் வச்சேன். அந்த கதை வந்து ஒரு பெண், அதாவது ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு க்ரைம் த்ரில்லர். அந்த கதை அன்றைக்கி வந்து வெட்டிங் டே. கணவன் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறான், வீட்டில் நீ வீட்டை ரெடியாயிரு, பட்டுப்புடவை கட்டி ரெடியாயிரு, நான் கோவிலுக்கு போகிறோம், நான் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வரேன், பூவும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது பார்க்குறான், மனைவி இல்லை. சாந்தி கூப்பிட்றான், இல்லை. மாடியில் போய் பார்க்குறான், இல்லை. பக்கத்து ரூமு, பெட்ரூம் எல்லாம் பார்க்குறான், டாய்லெட் பக்கம் போய் பார்க்குறான், சத்தம் வந்து வரவே இல்லை. கீழே இறங்கி வர்றான், மாடிப்படி கீழே அவள் உட்காந்துட்டு இருக்கா. வெள்ளை சீலை கட்டிக்கிட்டு தலையை வந்து விரித்து போட்டுக்கிட்டு
பொட்டில் இல்லாமல் பூவு இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கான். அன்றைக்கி வெட்டிங் டே. பார்க்குறா, என்ன சாந்தி இன்றைக்கி வெட்டிங் டே, நீ பாட்டுக்கு இந்த மாதிரி குழந்தை டே அப்படின்னு ஒரு சத்தத்தோடு அவள் எழுந்திருக்கிறா. கையில் கத்தி தொடரும். அடுத்த வாரம் படிப்பீங்களா இல்லையா நீங்கள்? ஆனால் கதை எப்படின்னு தெரியாது எனக்கு. இதை விட்டுட்டு வேற கதை எழுதிட்டு இருப்பேன். அங்கேயும் ஃபோன் வரும், சார் 2வது அத்தியாயம் வேணும் சார், அதுக்கான படம் சுச்சுவேஷன் ஷாம் கிட்ட சொல்லணும், அந்த கதையை பற்றி சொல்லணும், அப்போ தான் படம் போட்டு தருவார். அதுக்கப்புறம் யோசிப்பேன் என்ன பண்ணலாம், அது ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு முடியாது. அடிக்கடி அந்த கனவு வருது அவளுக்கு. அந்த பெண்ணுக்கு அடிக்கடி அந்த கனவு வெள்ளை சீலை கட்டிக்கிட்டு மாதிரி கணவனை குத்துற மாதிரி ஒரு கனவு வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணங்கிறத கதை. இது கடைசி வரைக்கும் விறுவிறுப்பாக கொண்டு போய் கடைசியில் ஒரு சயின்ஸ் மேட்ரு, ஒரு சைக்காலஜி கிட்ட போய் அதுக்கான தீர்வு, அதுக்கான ஒரு முடிவு, ஒரு சுபம், இந்த மாதிரி வந்து கதையில் ஒரு கிரைம் த்ரில்லர், ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எல்லாமே கலந்து அதை வந்து கடைசி 26 27 வரைக்கும் கொண்டு போகணும். முதல்ல வந்து சார் ஒரு 25 வாரம் போதும்னு சொல்லுவாங்க. ஆனால் கதை பிக்கப் ஆகி போயிட்டு இருக்கும்போது சார் இன்னொரு 5 வாரம், இன்னொரு 6 வாரம், இன்னும் 6 நான் சொல்லுவேன். இப்போ நம்ம இவர் சொன்னார் லேனா சார், தயிரில் வந்து தயிராக இருக்க வரைக்கும் தான் தயிரில் தண்ணி ஊற்றினா அது மோரில் நீர் ஊற்றினா நீர் ஆகாரம், அந்த லெவலுக்கு போக மாட்டேன். கதை இன்னும் கொஞ்சம் வராதான் நினைக்கும் போது முற்றும். எதிர்பாராத ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்து முடிப்பேன். சில கதைகள் வந்து என்ன கிளைமேக்ஸ் தர்றது இந்த கதைக்குன்னு சொல்லி படுத்துருவேன். ஆனால் கனவுல கரெக்டாக ஒரு கிளைமேக்ஸ் வரும். எனக்கு அது வந்து ஆண்டவனுடைய. நான் வந்து நான் இப்போ நாவல் இருந்து காரணம் வந்து ஒரு நம்ம வாசகர் சொன்னார், இது வந்து எல்லோருக்கும் கிடைக்காது இந்த வரம், இது வந்து ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் முடியும். இப்போ சார் வந்து பாக்யராஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா 80லேருந்து 90 வரைக்கும் திரைப்பட உலக அப்படி கட்டுக்குள்ளே வச்சுருந்தார். அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள திரையுலகமே திரும்பி பார்த்து கோயம்புத்தூரை திரும்பி பார்த்துச்சு. கோயம்புத்தூர்காரங்க சாதாரண ஆட்கள் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி. அவங்க சண்டை போட்டால் கூட மரியாதை சண்டை போடுவாங்க. ஏனுங்க இப்படி கூட காலம் எதுக்கு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, அப்படி சண்டை போடக்கூடிய ஊர். அந்த மரியாதையோடு சண்டை போடக்கூடிய ஊரில் தான் விதவிதமாக வந்து நாங்கள்லாம் வந்திருப்போம். பாக்யராஜ் சார், சத்யராஜ் சார், மணிவண்ணன், கோவை சரளா இன்னும் இருக்கோம், ஃபீல்டில் இன்னும் இருக்காங்க. இவங்க பாக்யராஜ் சார் இன்னும் இங்கே வர்றார். இன்னும் இங்கே வந்தால் அவருக்கு ஒரு கூட்டம் கொடுத்து அவரை பற்றி எல்லாம் பேசுகிறோம். அவர் இன்னும் படங்கள் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் அந்த பாக்யராஜுங்கிற அந்த வாசகம் என்றைக்குமே அதை திரையுலகம் இருக்கிற வரைக்கும் சத்தியஜித்தைன்னு சொல்கிறோம். இப்போது அது மாதிரி பின்னாடி ஒரு 50 வருஷம் கழித்து சொல்லுவாங்க, பாக்யராஜன் ஒருத்தர் முந்தானை முடித்து ஒரே ஒரு ராஜகுமாரி வேட்டியை மடித்து கட்டு, இது மாதிரிலாம் ஒரு அற்புதமான திரைக்காவியங்களெல்லாம் வந்து என்றைக்குமே வந்து அவர் கதையில் ஒரு கருத்து இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு கதை, அந்த 7 நாட்கள் ஒன்று போதும். அந்த கடைசி அழுத்தறி பார்க்கலாங்கன்னு சொல்லி ஒரு டைலாக் வரும், தேட்டரே அதிரும். அது மாதிரிலாம் ஒரு கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து யாருனாலையும் வந்து நினச்சி பார்க்க முடியாது. அவரை பார்த்து நான் பிரமிச்சு போயிருக்கேன். அதே மாதிரி நம்ம லேனா சார்கிட்டையும் வந்த ஒரு திறமை என்னென்னா, 1000 கட்டுரைகள், 1000 வாரமா 1250 கட்டுரைகள் வாரம் அந்த கட்டுரைகளில் வந்து ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், அவருக்கு நேர்ந்த அந்த சம்பவங்கள், அதனுடைய முடிவுகள், அது பாசிட்டிவ் அப்ரோச், அதை பற்றி எழுதி ஒரு பெரிய புக்காக போட்டிருக்காரு. பேச ஆரம்பித்தாலும் அவர் கேட்டே இருக்கலாம். இன்றைக்கி என்னவோ தெரியல, அதிகமாக பேசல அவர், எனக்கு புரியல. காரணம் வந்து அவருக்கு வந்து ட்ரெயினை பிடிக்கணுங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். ஆகையால் வந்து எனக்கு கனவுல வந்து பல கிளைமேக்ஸ்கள் தோன்றி அந்த கிளைமேக்ஸோட கதையை பிடிச்சிருக்கேன். அந்த கிளைமேக்ஸ் மிகப்பெரிய வரலாறுகள். இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்னுடைய மனைவி. என் மனைவி தான் என்னுடைய முதல் வாசகி. அவங்க எனக்கு கல்யாணமான நாள்லேருந்து எதுக்கும் ஆசைப்பட்டது கிடையாது. அது நகை வேணும், புடவை வேணும், அங்கே போகலாம், இங்கே எழுதுங்க. எனக்கு இன்னும் வந்து கல்கண்ணுக்கு எழுதுறேன், நீங்கள் அதுக்கு எழுதணும், மாலைமதிக்கு எழுதணும், மோனாவுக்கு எழுதணும், சாவிக்கு எழுதணும். அது அவங்க கேட்டிருக்காங்க, இவங்க கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அப்பப்போ சொல்லிட்டே இருப்போம். போலையே வருவாங்க. நான் எந்த கதை எழுதுனாலும் முதல்ல அவங்ககிட்ட கொடுத்து அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன். அவங்க எல்லாம் கதையை பூரா படித்து பார்ப்பாங்க.
இந்த டயலாக் சரியில்லைங்க, இந்த பெண்கள் இப்போ இந்த மாதிரி இந்த டயலாக் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது, இல்லை அந்த கேரக்டர் அது மாதிரி பேசுது, அந்த கேரக்டர் என்னங்க நீங்கள் தான் எழுதுறீங்க கதை, ராஜேஷ்குமார் தான் எழுதுறாரு, அதை தான் நினைப்பானே தவிர கேரக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹோம் சென்சார் பண்ணுவாங்க கதையை. அந்த ஹோம் சென்சார் தான் இன்னும் நிற்குது. இதெல்லாம் வேண்டாம். சில நேரம் சொல் இப்படி கதை கொண்டு போகலாமா, இந்த முடிவு வேறு எங்கேயோ வந்திருக்குங்க, ஏதோ ஒரு கதையில் சொல்லியிருக்கீங்க, இது வேண்டாம், வேறு மாதிரி யோசனை பண்ணுங்க. அதுக்கு வந்து ஒரு நாள் எடுத்துட்டு வேறு மாதிரி ஒரு கிளைமேக்ஸை கொண்டு வந்து அவங்க திருப்தி அடைஞ்சால் தான் அந்த கிளைமேக்ஸ் வரும், இல்லைன்னா வராது. அந்த கிளைமேக்ஸ் வர்ற வரைக்கும் நான் தேடிட்டே இருப்பேன். அது கிளைமேக்ஸ் ஒரு புது கிளைமேக்ஸ் வேணும் இந்த கதைக்கு, ஏற்கனவே வந்ததாக இருக்கக்கூடாது. இதுக்காக நிறைய மெனக்கடணும், இதுக்காக வந்து நிறைய வந்து நம்ம பேசினதான் அதெல்லாம் வரும் நமக்கு. அதனால் வந்து நம்ம பாக்யராஜ் சார் சொன்ன மாதிரி எனக்கு வந்து கனவுகளில் வந்து நிறைய கிளைமேக்ஸ்கள் வந்திருக்கு, வரும். I think Mr. Ganesh Bala ஒரு கேள்வி கேட்கணுங்கிறாரு.